எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போமா? வண்டி பறக்குதுங்க. கிளம்பலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் வண்டியில் பெட்ரோல் இல்லைங்கிற மாதிரி காமிக்குது. சுத்தமாக வண்டி ஆனால் ஊர் மாதா கோயில் பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் ஊர் மாதா கோவில். எங்கள் வீட்டில் யாருமே கோயில் போக மாட்டாங்க. நான் மட்டும்தான் கோயில் போவேன். விழுந்து சாமி கும்பிடுவேங்க. நான் உங்களுக்கு தான் சஜஷனாக கொடுக்கேன். நீங்களும் எதனா நினச்சது காரியம் நடக்கணும்னா யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். சரி, 100 ரூபாய்க்கு கேஷ். ஹே டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டியூக் 250க்கு மைலேஜ் டெஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம பண்ணலாம். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் கரெக்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வில் தான் இருக்குது இப்போ. ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் தான் வண்டி ஆஃப் ஆன உடனே நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு அப்படியே வண்டி நம்ம எவ்வளோ மைலேஜ் தருன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 843 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இன்னும் 1000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா நமக்கு லான்ச் கண்ட்ரோல் மோடு ஓப்பன் ஆயிரும். ஸோ வாங்க நம்ம இந்த 1 லிட்டர் பெட்ரோலை போட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ போய் நம்ம பெட்ரோலை கரைக்கலாம். நம்மகிட்ட என்ன வண்டி இருக்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேண்ணா. ரைட்டு, சரி வாங்க இப்போ போய் நம்ம பெட்ரோலை கரைப்போம். இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும், ஆளே வரமாட்டாங்க. இப்போ திருக்கிற பெட்ரோல் எப்படி கரையுதுன்னு மட்டும் பாருங்க. பெட்ரோலை கரைக்க சுகமே தனி சுகம். இப்போ வண்டி இப்போ எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னே தெரியல. ஒரு 3 பெட்ரோல், அதாவது 3 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்வ்னா 3 லிட்டர் தான் சொன்னாங்க ஷோரூமில். ஸோ இப்போ 3 லிட்டர் இருக்கும். 3 லிட்டர் பார்ப்போம். மித்த நேரம் தான் சருன்னு குறையும். நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறப்ப தான் குறையாது. சரி வாங்க குறைப்போம். திருக போகிறோம். அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சு. காற்று வேற ஓவரா அடிக்குது. நான் பேசுறது கேட்குமா நேரம் தெரியல. நேரம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதான் மைக் வாங்கியிருக்கிறேன். ஸோ மறக்காம இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பிடிச்சிருக்கானு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கலையான்னு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்படி வரணும்னே தெரியல. எனக்கு ஆங்கிள் கண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நான் பாட்டுக்கு ஒரு டம்புக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போமா? எத்தனை லாரி இருக்கு? கட் அடிச்சு போயிருமா இல்லை ஸ்லோப் பண்ணிடலாமா? ஐயோ வேணாம் ஸ்லோப் பண்ணிடுவோம். அவரே நம்ம கேப் போட்டாரு. 110 வண்டி பறக்குதுங்க. வண்டி பறக்குது. அதுக்கு மேலே ஸ்பீடாக போகவும் கூடாது. இது பொது பைக்கு தான். பயமா இருக்கு. ரோடு தெரியுதா? அங்க இருந்தா சுத்தி வந்துருக்கோம். அப்படி அதுக்காக அப்படியே வாங்க. எங்க ஊர் ஹார்பர் பீச் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்க, இதான் திருமல் நகர். மறக்காம நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மாடு வேற நடு ரோட்ல போயிட்டு இருக்கு. ஏன் இந்த மாடுலாம் வளர்க்காங்க? மாடு ஆடுலாம் வளர்க்குறாங்க, வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வளர்க்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு தோட்ட வீடு இருந்தாருன்னா அங்க வச்சு வளர்க்கணும். சரி, அதுவும் பிரச்சனை இல்லை, வளர்க்குறாங்க சரிதான். அதை பாட்டு விட்டுட்டாங்கன்னா ரோட்ல போய் அதுதான் பாவம் அடி வாங்கிட்டு இருக்கும். வளர்க்குறவங்க வீட்டுல வச்சு பாதுகாத்து வளர்க்க வேண்டியதானே. அது பாட்டுக்கு மேய விட்டுறாங்க. ரோட்ல போய் என்னன்னா முக்காவாசி ஆக்சிடென்ட் நடக்குது. திடீர்னு கிராஸ் ஆகும். அதெல்லாம் சொன்னா கேட்கவா போறாங்க?
அப்புறம் மாடு அடிச்சு போட்டா மாடு அடிச்சுட்டான் ஆடு அடிச்சுட்டான்ட்டு அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கிடக்குது. இதான் மக்களே இந்த ஊரு ஹார்பர் பீச். அங்க காட்டுகிறேன். பாத்தீங்களா, இதான் ஹார்பர் பீச்சு. உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, வண்டி ஃபுல்லா மண் ஆயிரும், பிளாக் கலர். பார்த்துருங்க மக்களே, உங்க ஊர்ல இந்த மாதிரி பீச் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நானே பீச்சுக்குள்ள வாரேன் பைக் எடுத்துட்டு. இதனால வர வந்ததே கிடையாது, வீடியோ கண்டிதான் வாரேன். இப்போ ரொம்ப நேரமா, கிட்டத்தட்ட 2 மணி நேரமா நாங்க சுத்திக்கிட்டே இருக்கோம். வண்டி ஆஃப் பண்ண பாடு இல்லை பாருங்க, ரிசர்வ்ல தான் கிடக்கு. ஆனா வந்துட்டு வண்டி ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஒரே அதிசயமா இருக்கு. ரொம்ப நல்ல மைலேஜ் தருதுன்னு நினைக்கேன், எப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட பாருங்க, எடுக்கும்போது ஒரு 850 கிலோமீட்டர்ஸ்ல எடுத்தோமோ, இப்போ பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஒரு சிட்டியே நாங்கள் 2 ரவுண்ட் கிட்டத்தட்ட அடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் வண்டி ஆஃப் ஆன மாதிரி தெரியலங்க. அதனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டு, ஸோ சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல் எடுக்கலான் இருக்கோங்க. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. தெரியுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண, சாப்பிட்டு சாயங்காலமாக இருக்கும். சரி, ஓகே, பாய். ஸோ காய்ஸ், இப்போ வீட்டில் இருந்து கிளம்பலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் வண்டியில் பெட்ரோல் இல்லைங்கிற மாதிரி காமிக்குது. சுத்தமாக வண்டி ஆன் ஆகல. நீங்கள் ஆனால் பாருங்கள் டைம். அங்கே வண்டி ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு நினைக்கிங்க. ஸோ இந்த 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பை மாற்றிக்கலாம். இந்த இருக்கு ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 1 லிட்டரை ஊற்றிடுவோம். இப்போ கரெக்டாக ஊற்றணும், அதுதான் பிரச்சனை. இந்த 1 லிட்டர் ஊற்றுவோம். நாம ஊற்றினா தான் ரொம்ப முக்கியம். ஹேண்ட்பர் வேறு தட்டுதா. 1 லிட்டரு கரெக்டாக ஊற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம மைலேஜ் செக் பண்ணுவோம் எவ்வளோ ஓடுது. போடலாமா? ஒரே ஸ்டார்ட்ல எடுத்துட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சிட்டி மேலே தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம். ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அந்த மைலேஜ் தான் இப்போ நம்ம செக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பீட் போயிருப்போம். ஸோ அந்த ஸ்பீட்லாம் போகாமல் ஓரளவு ஸ்லோவாக தாங்க போக போகிறோம். ஒரு 60 to 70 மெயின்டைன் பண்ணி நமக்கு 1 லிட்டருக்கு எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாம். பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. எனக்கு ஐடியாவே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மைலேஜ் செக் பண்ணிட்டு இருக்கேன். பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது. பார்ப்போம், 1 லிட்டர் போட்டிருக்கோம். இந்த இப்போ வேற அகைன் வேற பெட்ரோல் வாங்கணும். இப்போ எங்கேயா போய் நின்றுட்டுனா மறுபடியும் எங்கே போய் பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருக்கேன்னு தெரியல. மறுபடியும் பல்கில் போய் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதுதான். அப்படியே உங்களுக்கு இந்த பைக்கில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இந்த கனெக்டிவிட்டி அது மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ இந்த வாகை எவ்வளோ லென்த் வரும்னு தெரியல, பார்க்கலாம், எடிட் பண்ணும்போது தான் தெரியும். 40 போனாலே வேகமாக போகிற மாதிரி இருக்குதா? ஏன்னா இது சிட்டி அப்படிதான் இருக்கும்.
கைஸ் ஆக்சுவலாக இந்த டேங்க் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது மேட்ரில் தான் வரும். நான் வந்து பிபிஎஃப் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த பிபிஎஃப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இதனாலும் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நான் வந்துட்டு இந்த மேட்டை ஃபுல்லாக அப்படியே கிளாஸாக மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பழப்பழன்னு இருக்குன்னு. அப்படியே கண்ணாடி மாதிரி சும்மாவே கிளாஸாக தான் இருக்கும். நான் ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக கிளாஸாக மாற்றிட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம், பிளானே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு ஹைவே பக்கம் போகிறதே கிடையாது, ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம். அப்புறம் தான் டக்குன்னு பெட்ரோல் பங்க்கு வரும். அப்படி நம்ம பெட்ரோல் வண்டி ஆஃப் பண்ணி பெட்ரோல் போட்டுக்கலாம். அப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு நானே பார்க்கணும். அதுக்கப்புறம் சிட்டி டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஹைவேலையும் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹைவே டெஸ்ட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு 390 தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா 390 வந்துட்டு ஓவர் பவராக இருக்குது, அது போக கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஸோ நமக்கு செட் ஆகிற மாதிரி எதனா பார்க்கலாமே அப்படின்னாங்க. என் மைண்டு வந்துட்டு டியூக்கை தாண்டி வேறு எந்த பைக்கும் போகலங்க. எனக்கு வாங்கினா டியூக்கு தான் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அந்த 390 ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒன்று இருக்குமே, அதுதான் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் அது அவ்வளோ ஒரு லுக்காக இருந்த மாதிரி இல்லை. சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம கண்ணுக்கு 250 டிசம்பர் மந்த் லான்ச் ஆச்சு இந்த பிளாக்கு. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க. பார்த்த உடனே அப்படியே பிடிச்சி போச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு வீட்டில் கேட்டேன். சரி அவங்களும் நல்லா இருக்குன்னாங்க. சரின்ட்டு அதை அப்படியே வாங்கியாச்சுங்க. உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் ஊர் மாதா கோயில் பார்க்குறீங்களா, இதுதான் எங்கள் ஊர் மாதா கோவில். எப்படி சூப்பராக இருக்கா. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே வந்து திருவிழா நடக்கும். சும்மா அப்படியே கிராண்டாக இருக்கும். எனக்குலாம் ரொம்ப திருவிழா எப்போடா வரும்னு இருக்கு. ஆனால் இப்போ தான் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இனி நெக்ஸ்ட் இயர் தான் வரும். வண்டி வந்துட்டு பாருங்க 900 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு, உங்களுக்கு தெரியுதா, 900 கிலோமீட்டர் ஓடிட்டு இன்னும் 1000 கிலோமீட்டர் வர்றதுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது இன்னும் எப்படியும் ஒரு 2 டேஸில் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ 2 டேஸில் ரீச் பண்ண உடனே நமக்கு லான்ச் கண்ட்ரோல் அன்லாக் ஆகும். ஸோ அதை பற்றியும் வீடியோ போடுனா சொல்லுங்கள், நான் அதையும் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே காஷ், இப்போ நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெட்ரோல் வாங்க போகிறோம். ஸோ பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் மறுபடியும். ஏன்னா திடீர்னு வண்டி ஆஃப் ஆகிட்டுனா அப்புறம் அங்கேருந்து விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம பெட்ரோல் வாங்கிக்கலாம். இங்கே கோயில் கொடன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கோயில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு ஒரு பசங்களே வினோதமாக இருப்பேன். அதாவது சில பசங்க தான் கோயில் போவாங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ இந்த கோயில் போகிறது எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ எங்கள் வீட்டில் யாருமே கோயில் போக மாட்டாங்க, நான் மட்டும்தான் கோயில் போவேன். விழுந்து சாமி கும்பிடுவேங்க. நான் ஆக்சுவலாக எனக்கு சாமிங்கிற நம்பிக்கையை விட இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறது அதிகங்க. ஸோ நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ் எதுனா ஒன்று நமக்கு வேணும்ன்ட்டு கேட்டோம்னா ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் நம்ம நம்பணும். ஸோ நம்மளாதாங்க நமக்கு அது நடக்கும் அப்படின்னு இது என் நம்பிக்கை. ஸோ நான் உங்களுக்கு தான் சஜஷனாக கொடுக்கேன். நீங்களும் எதனா நினச்சது காரியம் நடக்கணும்னா யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். சரி காய்ஸ், இப்போ வந்துட்டு பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிடலாமா? இங்கே போக அவர்கிட்ட போவோம். அண்ணே 100 ரூபாய்க்கு கேஷ் காசு இருக்குதா? இருக்குது.
ஸோ 100 நம்ம பெட்ரோல் வாங்கியாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இப்போ மைலேஜ் செக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். மைலேஜ் செக் பண்ண ஆக்சுவலாக நான் என் தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஹெல்ப்புக்கு. ஆனால் ஒத்தாலாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இந்த மைலேஜ் வீடியோக்கு மட்டும். ஸோ பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். வேறு செக் பண்ணுன்னு இருந்தேன். இங்கே வேணாம், ஆனால் வேறு எங்கேயாவது பண்ணிக்கலாம். 16 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 16 கிலோமீட்டர். நம்ம ஒரு 30லேயே தான் போயிருக்கோம். 30 கிலோமீட்டரில் தான் போயிருக்கோம். 16 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சிரிக்கிறதா. ரைட்டு. சரி, இதுக்கப்புறம் அவ்வளோ வண்டி இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இருட்ட போகுது காய்ஸ். அதுக்குள்ள vlog முடிக்க வேண்டும். R15 போது பாருங்க. எனக்கு இந்த R15 பார்த்தாலே பிடிக்காதுங்க. அவன் உடனே டியூக் வச்சிருக்கான், R15 எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த R15ங்கிறது பிடிக்காது. அது ஏனே தெரியல. ஓட்டுறது ஓகே, நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பின்னாடி உட்காருவாங்க தெரியுமா, அவங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அது சுத்தமாக நல்லா இருக்காதுங்க. பின்னாடி அவ்வளோ ஹைட்டு பிடிக்கிறது பாருங்க, ஒன்றுமே இருக்காது. அது போக பிரேக் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, டேங்க் இங்கே வந்து அடிக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த வண்டியவே பார்த்தாலே பிடிக்காது. அதுக்குன்னு அது இருந்தால் ஓட்டாமல் இருக்க மாட்டேன். பைக் இல்லைனா இல்லாத வழி என்னன்னு நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ எல்லா அடியும் வாங்கி தான் கடைசியில் தான் பைக் வாங்கியிருக்கு. எடுத்தோம் கொடுத்தோம் டப்புன்னு பைக் வாங்கல. அதுக்குன்னு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்து கனவு எனக்கு இந்த பைக் எடுக்கணும்னு. அதான் அந்த கனவு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ காய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வண்டி ஃபைனலாக ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்க அடைக்குது. அவ்வளோதான் பாருங்க. சுத்தமாக இல்லை வண்டியில், பெட்ரோல் சுத்தமாக இல்லை. இப்போ வந்துட்டு மைலேஜ் செக் பண்ணிடலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ வாங்க. இது காய்ஸ் 33 மைலேஜ் 33 கிடச்சிருக்குங்க. இது பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ காய்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 33 கிடச்சிருக்கு. சரிங்க, இதாங்க நம்ம சிட்டிங் மைலேஜ். ஸோ காய்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாங்களும் அப்படியே பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு சேஃபாக போயிடுறோம். நீங்களும் வீட்டுக்கு சேஃபாக போங்க காய்ஸ். ஸோ எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. பை காய்ஸ், லவ் யூ ஃப்ரம் ஸ்பார்க்.